வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இடைச்சொற்களின் கடைசி பாகமான 3ஆம் பாகத்தை தான். அதாவது சம்பந்த போதக் சம்பந்த சூச்சக்கின் 3ஆம் பாகமான இந்த வீடியோவில் அதே மாதிரி 5 இடைச்சொற்களை கொடுத்துருக்கேன். அதுக்கேற்றாப்புல எடுத்துக்காட்டையும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த இடைச்சொல்கிறது ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் பிரிட்ஜ் மாதிரி, பாலம் மாதிரி. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிய அமைப்பு எழுதும்போதும் சரி, பேசும்போதும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை கரெக்டாக ரிப்பீட்டடாக பார்த்து புரிஞ்சு படித்து நீங்களாக சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ராகுல் ஸ்ரீனிவாஸ்ங்கிறவர் உயிர்மை எழுத்துக்களில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். அதை அவர் கமெண்ட்டில் சொன்னார். அவருக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்கிற விஷயங்கள் வேகமாக போகிறேன், இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிடுவேன். அதுக்கேற்றாப்புல இன்னொரு வீடியோ போடும்போது நான் கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட். இது வரைக்குமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே விஷயத்தை உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற 5 இடைச்சொற்கள் இந்த தான். அது ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டோடு நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கே பாஸ். கே பாஸ் அப்படின்னா அருகில். கே பாஸ் அப்படின்னா அருகில், இல்லாட்டினா இடத்தில் அப்படின்னு வரும். ரெண்டாவது கே பெகலே. கே பெகலே அப்படின்னா முன்பு. கே பெகலே அப்படின்னா முன்பு. மூன்றாவது கேலியே, அதற்காக இல்லாட்டினா ஆக. கேலியே, அதற்காக இல்லாட்டினா ஆக. நான்காவது கே பாரேமே. கே பாரேமே, அதை பற்றி. கே பாரேமே. ஐந்தாவது கே பதலே, அதற்கு பதிலாக. கே பாஸ் அருகில், இடத்தில். கே பெஹலே முன்பு. கே லியே, அதற்காக இல்லாட்டா ஆக. கே பாரேமே, அதை பற்றி. கே பதலே, அதற்கு பதிலாக. சரிங்களா? ரைட். இந்த இடைச்சொற்கள் எப்படி வாக்கியத்தில் மாற்றங்கள் உண்டு பண்ணுதுன்னு பார்ப்போம். முதலில் கே பாஸ் அருகில், இடத்தில். முதல் வாக்கியம் மந்திர் கே பாஸ் தாலாப் ஹே. மந்திர் கே பாஸ் தாலாப் ஹே. கோவிலுக்கு அருகில் குளம் உள்ளது. மந்திர் கே பாஸ். கே பாஸ் அப்படின்னா அருகில், கோவிலுக்கு அருகில். தாலாப் அப்படின்னா குளம். கோவிலுக்கு அருகில் குளம் உள்ளது. இந்த ஹே இருக்கிறதுனால உள்ளது, இருக்கின்றது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். மந்திர் கே பாஸ் தாலாப் ஹே. நீங்கள் இந்த மந்திருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அதுக்கு அருகில் எது இருக்குது, கிரவுண்ட் கே பாஸ் கிரிக்கெட் ஹே, ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டே இருங்க. இந்த கே பாஸ்ங்கிறது உங்களுக்கு மனப்படம் ஆயிரும், அது புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். ரெண்டாவது வாக்கியம் ஆப்கே பாஸ் கித்தனை ருப்பியே ஹே. ஆப்கே பாஸ் கித்தனை ருப்பியே ஹே. உங்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது. ஆப், ஆப்னா நீங்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம், உங்களிடத்தில். கித்தனை, கித்தனை அப்படின்னா எத்தனை, எவ்வளவு. கித்தனை ருப்பியே ஹே. கித்தனை ருப்பியே ஹே, உங்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது, இல்லாட்டினா எவ்வளவு பணம் உள்ளது. சரிங்களா? மூன்றாவது வாக்கியம் क्या मोहन के पास किताब है. क्या मोहन के पास किताब है. என்ன மோகனிடத்தில் புத்தகம் உள்ளதா. என்ன மோகன் கே பாஸ், மோகனிடத்தில் புத்தகம் உள்ளதா. இதை ஆன்சராக சொல்லணும்னா மோகன் கே பாஸ் கிதாப் ஹே. இந்த கியாங்கிறது ஹாவா மாறிடும். மோகன் கே பாஸ் கிதாப் ஹே. ஆமாம், மோகன்கிட்ட புத்தகம் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மோகன் கே பாஸ் கிதாப் ஹே. என்ன மோகனிடத்தில் புத்தகம் உள்ளதா.
நான்காவது வாக்கியம். कुमार का घर डाक घर के पास है. कुमार का घर डाक घर के पास है. குமார் உடைய வீடு தபால் அலுவலகத்துக்கு அருகில் உள்ளது. டாக் கர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ். ஹிந்தியில் வந்து டாக் கர். ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது நீங்கள் வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா டாக் கர்னு எழுதியிருப்பாங்க. இந்தியன் சர்க்கார் அப்படின்னு போட்டு டாக் கர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. குமார் கா, குமார் உடைய, கா அப்படின்னா உடைய, குமார் கா கர், கர்னா வீடு, குமார் கா கர் டாக் கர் கே பாஸ் ஹே, போஸ்ட் ஆஃபீஸுக்கு அருகில் உள்ளது, தபால் அலுவலகத்திற்கு அருகில் உள்ளது. சரிங்களா? ரைட். மந்திர் கே பாஸ் தாலாப் ஹே, கோவிலுக்கு அருகில் குளம் உள்ளது. ஆப்கே பாஸ் கித்தனை ருப்பியே ஹே, உங்களிடம் எவ்வளவு ரூபாய் உள்ளது. क्या मोहन के पास किताब है, என்ன மோகனிடத்தில் புத்தகம் உள்ளதா. குமார் கா கர் டாக் கர் கே பாஸ் ஹே, குமாருடைய வீடு தபால் அலுவலகத்திற்கு அருகில் உள்ளது. ரைட். கே பகலே, இதற்கு வந்து முன்பு முன்னால் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். முதல் வாக்கியம் மே 10 बजे के पहले ऑफिस पहुंचती हूँ. मैं 10 बजे के पहले ऑफिस पहुंचती हूँ. இது பெண்பால். சரிங்களா? நான் 10 மணிக்கு முன்னாலேயே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். பகுஞ்ச்தி, பகுஞ்சா அப்படின்னா வந்து சேர்றது. இந்த இடத்துல பகுஞ்ச்தி அப்படின்றது இது பெண்பால். ஒரு பொண்ணு சொல்லுது, நான் 10 மணிக்கு முன்னாடியே ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். மே 10 बजे, 10 अपना 10, 10 बजे के पहले ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூ, 10 மணிக்கு முன்னாலேயே நான் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். இந்த பகுஞ்ச்தி அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அந்த வண்டி வர்றது வந்து இந்த இடத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுஞ்ச்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில். நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். மே 10 बजे के पहले ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூ, நான் 10 மணிக்கு முன்னாலே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். இரண்டாவது வாக்கியம். आपके पहले मैं सो जाता हूँ. आपके पहले मैं सो जाता हूँ. உங்களுக்கு முன்னாலேயே நான் தூங்கி விடுகிறேன். आपके पहले मैं सो, சோங்கிறது வந்து தூங்குறது. சோ ஜாத்தா ஹூ, தூங்க போயிடுவேன். உங்களுக்கு முன்னாடி நான் தூங்க போயிடுவேன், இல்லைன்னா தூங்கிடுவேன். சரிங்களா? ஆப்கே, இந்த இடத்துல ஆப்கேனா உங்களுக்கு, பெஹலே உங்களுக்கு முன்னாலேயே. மூன்றாவது வாக்கியம் வந்து தும் காஃபி பீனே கே பெஹலே கியா காத்தே ஹோ. தும் காஃபி பீனே கே பெஹலே கியா காத்தே ஹோ, நீ காஃபி குடிக்கும் முன் என்ன சாப்பிடுகிறாய். இந்த இடத்துல தும்னு ஆரம்பிச்சதுனால ஹோன்னு முடிஞ்சிருக்கு. தும் காஃபி பீனே கே பெஹலே, காஃபி குடிப்பதற்கு முன், காஃபி குடிக்கும் முன், क्या, क्या என்ன, खाते हो சாப்பிடுகிறாய். तुम काफी पीने के पहले क्या खाते हो, நீ காஃபி குடிக்கும் முன் என்ன சாப்பிடுகிறாய். ரைட். நான்காவது வாக்கியம் வந்து इसका नाम पहले क्या था. इसका नाम पहले क्या था, இதனுடைய பெயர் முன்பு என்னவாக இருந்தது. இஸ்கா அப்படின்னா இதனுடைய, நாம் பெயர், பெஹலே முன்பு, கியா தா பாஸ்ட் டென்ஸ், தானா பாஸ்ட் டென்ஸ், கியா தா என்னவா இருந்துச்சு, இதுக்கு பேர் முதல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நார்மலாக கேட்போம் இல்லையா. நாம் பெஹலே கியா தா, இதனுடைய பேர் முன்பு என்னவாக இருந்தது. ரைட். மே 10 बजे के पहले ஆஃபீஸ் பகுஞ்ச்தி ஹூ, நான் 10 மணிக்கு முன்னாலேயே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். आपके पहले मैं सो जाता हूँ. आपके पहले मैं सो जाता हूँ, உங்களுக்கு முன்னாலேயே நான் தூங்கி விடுகிறேன். तुम काफी पीने के पहले क्या खाते हो. तुम काफी पीने के पहले क्या खाते हो, நீ காஃபி குடிக்கும் முன் என்ன சாப்பிடுகிறாய். इसका नाम पहले क्या था. इसका नाम पहले क्या था, இதனுடைய பெயர் முன்பு என்னவாக இருந்தது. அடுத்த
இடைச்சொல் வந்து கேலியே, அதற்காக ஆக அப்படிங்கிற மீனிங்கில் வரும். முதல் வாக்கியம் வந்து மே ஆப்கே லியே ஆயா தா, மே ஆப்கே லியே ஆயா தா, நான் உங்களுக்காக வந்தேன். மே ஆப்கே லியே ஆயா தா, நான் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஆப்கே லியே உங்களுக்காகத்தான் வந்தேன். ஆயா தா பாஸ்ட் டென்ஸ். ஆயா அப்படின்னா வந்தேன், ஆங்கிறது வா, ஆயா அப்படின்னா வந்தேன், இந்த தாங்கிறது போட்டதான் முழுமை அடையும் வாக்கியம். ஆயா தா நான் உங்களுக்காக வந்தேன். ரைட். ரெண்டாவது வந்து ராம் अपने दोस्त के लिए कुछ भी कर सकता है, राम अपने दोस्त के लिए कुछ भी कर सकता है. ராம் அவனுடைய நண்பனுக்காக எதையும் செய்வான். ராம் அப்படின்னா அவனுடைய தன்னுடைய, ராம் தன்னுடைய நண்பனுக்காக, दोस्त के लिए நண்பனுக்காக, दोस्त के लिए कुछ भी எதுவும், कुछ भी कर सकता है செய்வான், कर सकता है எதையும் செய்வான். மூன்றாவது வாக்கியம் வந்து उसके लिए मैंने बोला था, उसके लिए मैंने बोला था அதற்காகத்தான் நான் சொன்னேன். उसके लिए அதற்காக, மேனே போலா தா இது பாஸ்ட் டென்ஸ், அதற்காகத்தான் நான் சொன்னேன். இந்த நேங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் எழுதும்போது வரும். மேனே போலா தா அதற்காகத்தான் நான் சொன்னேன். நான்காவது வாக்கியம் வந்து மேரே லியே குச் ஏக் காம் கீஜியே, மேரே லியே குச் ஏக் காம் கீஜியே எனக்காக கொஞ்சம் இந்த வேலையை செய்யுங்கள். மேரே லியே எனக்காக, குச் கொஞ்சம், ஏ காம் இந்த வேலையை, கீஜியே அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு கொஞ்சம் பன்மையாக கேட்குறது, தாழ்மையாக. மேரேலியே இந்த எனக்காக கொஞ்சம் இந்த வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்போம்ல, மேரேலியே குச் ஏ காம் கீஜியேனா அப்படின்னு கேட்குறது. எனக்காக கொஞ்சம் இந்த வேலையை செய்யுங்கள். மே ஆப்கே லியே ஆயா தா நான் உங்களுக்காக வந்தேன். ராம் अपने दोस्त के लिए कुछ भी कर सकता है, ராம் அவனுடைய நண்பனுக்காக எதையும் செய்வான். उसके लिए मैंने बोला था அதற்காகத்தான் நான் சொன்னேன். मेरे लिए कुछ एक काम कर कीजिए, मेरे लिए कुछ एक काम कीजिए எனக்காக இந்த வேலையை செய்யுங்கள். मेरे लिए कुछ एक काम कीजिए, मेरे लिए எனக்காக இந்த கொஞ்சம் இந்த வேலையை செய்யுங்கள். இந்த இடத்துல நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன், தவறாக நான் போட்டுட்டேன், அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. கே பாரே மே அதை பற்றி. முதல் வாக்கியம் வந்து தாஜ்மஹல் के बारे में सब लोग जानते हैं, ताजमहल के बारे में सब लोग जानते हैं தாஜ்மஹாலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். தாஜ்மஹால் கே பாரே மே தாஜ்மஹாலை பற்றி, சப் அப்படின்னா எல்லோரும், சப்கா, சப் லோக் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அர்த்தம். இந்த இடத்துல எல்லோருக்கும்னு மீனிங் எடுத்துக்கலாம். எல்லோருக்கும் தெரியும். ஜான்தே ஹோ, ஜான்தே, ஜான்தா அப்படின்னா தெரியும், ஜான்தே ஹே அப்படின்னா தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ரெண்டாவது வாக்கியம் வந்து மேரே பாரே மே तुमको क्या जानते हो, मेरे बारे में तुमको क्या जानते हो என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும். மேரே பாரே மே என்னை பற்றி, தும்கோ உனக்கு, क्या जानते हो என்ன தெரியும், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும். मेरे बारे में तुमको क्या जानते हो. மூன்றாவது हमारे गांव के बारे में सब जानना चाहिए, हमारे गांव के बारे में सब जानना चाहिए எங்களுடைய கிராமம் பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். हमारे गांव, गांवனா கிராமம்னு அர்த்தம். के बारे में கிராமத்தை பற்றி, सब, सबனா எல்லோரும், सब जानना चाहिए தெரிந்து கொள்ள வேண்டும். ஜான்னா அப்படின்னா அதாவது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
जानना चाहिए தெரிந்து கொள்ள வேண்டும். आपका परिवार के बारे में कुछ बोलिए. आपका परिवार के बारे में कुछ बोलिए. உங்களுடைய குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். आपका உங்களுடைய परिवार के बारे में குடும்பத்தை பற்றி குச் போலியே கொஞ்சம் சொல்லுங்கள். போலியே அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட். ताजमहल के बारे सब लोग जानते हैं. ताजमहल के बारे में सब लोग जानते हैं. ताजमहலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். मेरे बारे में तुमको क्या जानते हो. मेरे बारे में तुमको क्या जानते हो. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும். हमारे गांव के बारे में सब जानना चाहिए. हमारे गांव के बारे में सब जानना चाहिए. எங்களுடைய கிராமம் பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். आपका परिवार के बारे में कुछ बोलिए. உங்களுடைய குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். के बदले. के बदले அப்படின்னா அதற்கு பதிலாக. முதல் வாக்கியம் आज मैं कॉफी के बदले चाय पिया था. आज मैं कॉफी के बदले चाय पिया था. இன்று நான் காஃபிக்கு பதிலாக டீ குடித்தேன். ஆஜ் அப்படின்னா இன்று. ஒரு சேனல் கூட இருக்கு, ஆஜ் தக் அப்படின்னு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு, நியூஸ் சேனல். ஆஜ் தக் அப்படின்னா இன்று வரை அப்படின்னு அர்த்தம். தக்குனா வரைன்னு அர்த்தம். ஆஜ் அப்படின்னா இன்று. மே நான், காஃபிக்கு பதிலே காஃபிக்கு பதிலாக, சாய் பியா தா டீ குடித்தேன். இரண்டாவது, गर्मी में काफी के बदले शरबत पीना अच्छा लगता है. गर्मी में कॉफी के बदले शरबत पीना अच्छा लगता है. கோடை காலத்தில் காஃபிக்கு பதிலாக சர்பத் குடிப்பது நன்றாக இருக்கும். நன்றாக இருக்கும் இல்லாட்டி நன்றாக இருக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கர்மி அப்படின்னா கோடை காலம், வெயில் காலம். கர்மி மே கோடை காலத்தில், காஃபிக்கு பதிலே காஃபிக்கு பதிலாக, சர்பத் பீனா அச்சா லக்தா ஹே சர்பத் குடிப்பது நன்றாக இருக்கும். மூன்றாவது வாக்கியம், ஏ மந்திர்க்கு பதிலே ஓ மந்திர் ஜாயேங்கே. இந்த கோவிலுக்கு பதிலாக அந்த கோவிலுக்கு போவோம். ஏ மந்திர் இந்த கோவில். ஏ அப்படின்னா இது, இந்த அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கோவிலுக்கு பதிலாக, ஓ ஓனா அது, அந்த அந்த கோவிலுக்கு செல்வோம். ஓ மந்திர் ஜாயங்கே. இந்த கோவிலுக்கு பதிலாக அந்த கோவில் செல்வோம், இல்லாட்டினா போவோம். ஜாயேங்கே ப்ளூரல், ஃபியூச்சர் டென்ஸ்ல ஜாயேங்கே. இந்த கோவிலுக்கு பதிலாக அந்த கோவிலுக்கு போவோம். நான்காவது, इस किताब के बदले दूसरा दीजिए. इस किताब के बदले दूसरा दीजिए. இந்த புத்தகத்துக்கு பதிலாக வேறு புத்தகம் கொடுங்கள். இஸ் கிதாப் இந்த புத்தகம், கே பதிலே புத்தகத்திற்கு பதிலாக, தூஸ்ரா அப்படின்னா வேற, வேறன்னு வரும். இல்லாட்டினா இரண்டாவது அப்படிங்கிறதுக்கு சொல்றது கூட இந்த தூஸ்ராங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. தூஸ்ரா, தீஜியே கொடுங்கள். இந்த புத்தகத்துக்கு பதிலாக வேறு புத்தகம் கொடுங்கள். ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.